திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் ஒன்றியம் இடுவாய் ஊராட்சியினுடைய தலைவர், முன்னாள் தலைவர். கடந்த ஜனவரி 5ஆம் தேதியோடு எங்களுடைய பதவிக்காலம் 2025 ஜனவரி 5ஆம் தேதியோடு முடிஞ்சது. தமிழக அரசு உடனடியாக இந்த தேர்தலை, உள்ளாட்சி மன்ற தேர்தலை உடனடியாக காலதாமதம் இல்லாமல் நடத்த வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை, எங்கள் ஊர் மக்களினுடைய கோரிக்கையும் கூட. தனி அதிகாரிகளுடைய கண்ட்ரோலில் இந்த ஊராட்சி விடுவதனால நிர்வகிக்கிறதுல பல்வேறு சிக்கல்கள் என்பது இருக்குது. பொதுமக்கள் தங்களுடைய குறைகளை நேரடியாக சொல்லி அதை தீர்த்து கொள்வதற்கு எந்த விதமான ஒரு வாய்ப்புமே இல்லாத இருக்குது. ஏன்னா அதிகாரிகள் மட்டத்தில் போய் சொன்னோம்னா அதனுடைய முக்கியத்துவத்தை உணராமல் அவர்கள் அதை தள்ளி போடுறது தான் இருக்குது. உதாரணத்துக்கு தண்ணி விடலின்னு சொல்லி கேட்டால் தண்ணிக்கு பணம் கட்டல, அதனால் 5 நாள் ஆகுது தண்ணி வரும்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. இது மாதிரி அதிகாரிகளுடைய நிர்வாகத்தில் இந்த பொறுப்பு இருந்ததுன்னு சொல்லிச்சுன்னா ஜனங்களுடைய நலன்களும் அவர்களுடைய சௌகரியங்களும் மிகவும் பாதிக்கும். ஆகவே உடனடியாக உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டும் அப்படிங்கிறது ஒரு கோரிக்கை எங்களுது. இது தவிர என்னென்னா, இந்த இடுவாய் ஊராட்சியில் கிட்டத்தட்ட ஒரு 1500 பேர் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழே வேலையை பணிபுரிஞ்சிட்டு வர்றாங்க. அவர்களுடைய வேலை இழப்பு என்பது மாநகராட்சியோடு இணைத்தால் அது உண்மையிலுமே கடுமையாக பாதிக்கும். அவர்களெல்லாம் வாழ்வாதாரம் இழந்து மிகவும் சிரமத்துக்குள்ளாக வேண்டிய சூழல் இருக்குது. அரசாங்கம் இடுவாய் ஊராட்சியில் ஒரு 3000க்கும் அதிகமான இலவச பட்டாக்களை வழங்கியிருக்கிறாங்க. மிக பெரும்பகுதியான மக்கள் அவங்க தான் அதில் குடியிருக்கிறவங்க. எல்லோருமே சாதாரண கூலி வேலைக்கு சென்று கொண்டிருப்பவர்கள். ஆகவே அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் இடுவாய் ஊராட்சியாகத்தான் இருக்க வேண்டும் என்பது ஒன்று. இன்றைக்கும் மாநகர ஊராட்சி நிர்வாகத்தை மக்கள் தங்களுடைய வீடுகளுக்கு வரி போடுதல், புதிய வரி போடுதல், வீட்டு பிளான் அப்ரூவ்டு, இது மாதிரியான விவரங்களுக்கு போய் நின்னோம்னா அந்த வேலை என்பது விரைவில் நடப்பதில்லை. மிகவும் காலதாமதமும் பொருள் செலவு அதிகமாகுது. ஆகவே அதையும் கவனத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்குது ஒன்று. இது தவிர ஊராட்சியினுடைய பணிகள் இன்றைக்கி பல பக்கம் இப்போ நாங்கள் பொறுப்பு முடிஞ்சு 1 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. பல்வேறு பகுதிகளில் தெருவிளக்குகள் எரியறதில்லை, தண்ணீர் விநியோகம் சீராக இருக்கிறதில்ல. அப்போ இந்த குறைகளெல்லாம் நிவர்த்தி செய்யப்படாமல் நீடிச்சுட்டே தான் இருக்குது. இப்போ ஊராட்சியில் குப்பை வண்டின்னு 4 வண்டி வச்சு இடுவாய் ஊராட்சியினுடைய எல்லா பகுதிகளுக்கும் வீடு வீடாக போய் குப்பை வாங்குகிற நிகழ்வு என்பது ஏற்கனவே நடந்துட்டு வந்தது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த 4 வண்டியுமே பயன்பாடு இல்லாமல் சும்மா நிறுத்தி வச்சுட்டு சார்ஜ் இல்லை அப்படிங்கிற காரணத்தை சொல்லி அது வீடுகளுக்கு குப்பை வாங்க போவது பெரும்பகுதி ஒரு 60-70% நடக்காமல் இருக்குது. இது மாதிரியான பிரச்சனைகளில் அரசு அதிகாரிகள் உடனடியாக கவனம் செலுத்தி அதை நிவர்த்தி செய்வதில்லை. ஆகவே இத்தகைய குறைபாடுகள் மக்களுக்கு இருக்கிறதுனால தொடர்ந்து ஊராட்சியாக நீடிப்பது தான் சரியானதுன்னு நான் கருதுகிறேன்.